சிப்ஸ் மேலே இருக்க பேட்டர்னை பார்த்தா ரெண்டையும் தாங்கிருச்சு. அடுத்தது 3 ஹல்திராம்ஸை விட ஜாஸ்தியாக இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது வந்து வெயிலில் வைக்காத சாம்பிள்ஸ். ஹாய் வணக்கம். நம்ம ஊரில் கிடைக்கிற டாப் 5 பொட்டேட்டோ பிராண்டட் சிப்ஸை வந்து வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னோட கண்ணை கட்டிட்டு இந்த சிப்ஸோட டேஸ்ட்டை வச்சு எந்த பிராண்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிப்ஸோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா பேக்கில் வந்து காற்று கிடையாதுன்னு நினைக்கிறேன். சிப்ஸ் மேலே இருக்க பேட்டர்னை பார்த்தா லேஸோடது மாதிரியே இருக்கு. டேஸ்டும் நல்லா தான் இருக்கு. டேங்கி டொமேட்டோ ஃப்ளேவர் அப்படின்னா கண்டிப்பாக இது பிங்கோவாக தான் இருக்கும். எங்க பிளேட்ல சிப்ஸையே காணோம், வெறும் காத்து மட்டும்தான் இருக்கு. இதுலயும் லேஸோட பேட்டர்ன் தான் இருக்கு. அமெரிக்கன் க்ரீம் அண்ட் சவர் ஆனியன் ஃப்ளேவர் அப்படின்னா இது வந்து ஹல்திராம்ஸ். பரவாயில்லப்பா, இந்த தடவை சிப்ஸ் நிறைய இருக்கு. பேட்டர்ன் பார்த்தா சொர சொரன்னு இருக்கு. இதை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். நல்லா மாவு மாதிரி இருக்குது. ஃப்ளேவர் பேர்லாம் தெரியல. இந்த மாவு மாதிரி ஃபீல் வந்து உலகத்திலேயே ஒரே ஒரு சிப்ஸ் கிட்ட தான் இருக்கு. இது கண்டிப்பா பிரிங்கிள்ஸ் தான். உனக்காக ஒரு சாக்லேட் ஷாவா. என்னப்பா இது, சிப்ஸில் பிளேட் இருக்கா இல்லை பிளேட்டில் தான் சிப்ஸ் இருக்கான்னு தெரியல. இதோட 3வது லேஸ் பேட்டர்னோட சிப்ஸு. ஃப்ளேவர் என்ன இவ்வளோ மோசமாக இருக்கு. லைட்டாக புளி பிடிக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக லேஸாக தான் இருக்கும். சிப்ஸ் வந்து ரொம்ப தின்னாகவும் லைட்டாகவும் இருக்குது. பேட்டர்னை வச்சு இது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆத்தென்டிக்கான பொட்டேட்டோ டேஸ்ட் இருக்குது. ஒருவேளை பார்லே வேஃபர்ஸாக இருக்குமோ? நெக்ஸ்ட் இந்த செங்கலை வச்சு இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தர் இருக்கிறான். ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோட பேக்கேஜிங் ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதோட வெயிட் வந்து மெஷர் பண்ணி பார்த்தரலாம். ஸோ ஒரு செங்கலோட வெயிட் வந்து தோராயமா ஒரு 3.25 கிலோ இருக்கு. இந்த தடவை பிங்கோ தான் ஃபர்ஸ்ட். ஒரு செங்கலை தாங்கிருச்சு, ரெண்டையும் தாங்கிருச்சு. அடுத்தது 3, 4, 5 பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ரெண்டாவது பார்லே 1 தாங்கிருச்சு, 2யும் தாங்கிருச்சு, 3யும் தாங்கிருச்சு, 4யும் தாங்கிருச்சு, இதுவும் 5யுமே தாங்கிருச்சு. தேர்டு பிரிங்கிள்ஸ் 1 தாங்கிருச்சு, 2யும் தாங்கிருச்சு, 3யும் தாங்கிருச்சு, 4யும் தாங்கிருச்சு. 5வது தாங்குமா? இதுவும் ஸ்ட்ராங் தான். ஃபோர்த் ஹல்திராம்ஸ் 1 ஆச்சு, 2, 3, 4, 5 இதுவும் சக்சஸ் தான். ஃபைனலா லேஸ் 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த 5 சிப்ஸோட பேக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இது மேக்ஸிமமாக எவ்வளோ லோடு தாங்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக மொரட்டு அட்டாக் வந்து பண்ண போகிறேன். அதாவது வண்டிக்கடியில் வச்சு இந்த மாதிரி சிப்ஸ் பேக்கெட்டை ஏற்றுனேன், அப்பவும் உடையில. அடுத்ததாக என்னோட வெயிட்டையும் சேர்த்து சிப்ஸ் மேலே சவாரி செஞ்ச போது என் தலையில் இருக்க எண்ணெயோட அளவை இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தேய்ச்சி தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த 5 சிப்ஸில் எந்த சிப்ஸில் அதிகமாக எண்ணெய் இருக்குன்னு சொல்லிட்டு சேம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹல்திராம்ஸ் ஒரு சிப்ஸ் எடுத்துக்கிட்டேன், நல்லா கசக்கிட்டேன். இதில் வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரீஜியனுமே எண்ணெய் படிஞ்ச ரீஜியன் தான். அடுத்தது பிங்கோ. ஸோ இதையும் நல்லா கசக்கியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். இதில் மேப் ஆகிருக்க ரீஜியன் ஹல்திராம்ஸை விட ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பிரிங்கிள்ஸ் இதையும் நல்லா கசக்கி புளிஞ்சிடலாம். இதில் வந்து சின்ன சின்ன பேச்சஸ் எண்ணெய் தான் வந்து தட்டுப்பட்டுது. அடுத்தது பார்லி. இதில் சின்ன சைஸ் தான் எடுத்தேன், எவ்வளோ சூப்பராக 8 போட்டிருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக லேஸ். இதில் 8 வராமல் ரிஷபராசி சிம்பலே வந்திருக்கு. ஸோ அளவுப்படி பார்த்தோம்னா பிங்கோல தான் வந்து ஜாஸ்தியாக வந்து எண்ணெய் படிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சிப்ஸோட பிளாஸ்டிங் கெப்பாசிட்டி டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு மெயினாக தேவையானது இந்த மாதிரி ஒரு பாட்டில், அப்புறம் இந்த ட்ரெயின் கிளீனர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆகுங்கிறதுனால அவுட்டோருக்கு போயிடலாம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலுக்குள்ள கால்வாசி தண்ணியை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் சிப்ஸ் பேக்கெட் முன்னாடி ஓட்ட போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ள 2 பேக்கெட் ட்ரெயின் கிளீனரை கொட்டி மூடிய மூடி அது மேலே லேஸ் பேக்கெட்டை சொருகி ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா அதுக்குள்ள ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட் லைட்டரை வச்சு பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து வேலிடான டெஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த 5 சிப்ஸை சாப்பிடும்போது எந்த சிப்ஸ்லேருந்து அதிகமாக சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா லவுட்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரெஷ்னஸ். சொன்னது பக்கத்து டேபிளில் சாப்பிட்டவங்க சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். நல்ல பெரிய சிப்ஸாகவே மாட்டியிருக்கு. லேஸ்ன்னு இருக்கும்போது மேக்ஸிமமாக 74 டெசிபல் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. அடுத்தது லேஸோட சகல பிங்கோ. பிங்கோலேருந்து 83 டெசிபல் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்லி. இட் ஆல்சோ ஹேஸ் பிக் ஒன். பார்லேலேருந்து 76 டெசிபல். இப்போ இந்தியாஸ் நம்பர் 2 சிப்ஸ் ஹல்திராம்ஸ். இதுலேயும் நான் பெரிய சிப்ஸை தேடி எடுத்துட்டேன். ஹல்திராமில் வந்து 67 டெசிபல். ஃபைனலாக பிரிங்கிள்ஸ். இதில் யூஸ்வலாக எல்லா சைஸும் ஈவனாக தான் இருக்கும். பிரிங்கிள்ஸில்
63 டெசிபல். ஸோ இந்த போட்டியிலையும் ஜெயிச்சது நம்ம கேஸ்காரன் தான். இந்த சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷனுக்கு ஆட்படுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொதிக்கிற வெயில்ல அரை மணி நேரம் காய வச்சிருக்கேன். மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறோம். என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து வெயில்ல வச்ச பேக்கெட்ஸ், ரைட் சைட்ல இருக்கிறது வந்து வெயில்ல வைக்காத சாம்பிள்ஸ். மைக்ரோஸ்கோப்பை வச்சு சிப்ஸோட ஃப்ரண்ட், பேக்கு, லெஃப்ட், ரைட்டு, சென்டர்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்ததுல தமாத்தொன்னு மைக்ரோ பிளாஸ்டிக் கூட உருவாகல. ஓவராலா சொல்லணும்னா சிப்ஸ்ல ஏதாவது பிரச்சனைனா அந்த கம்பெனிக்காரங்களே அதை ரீகால் பண்ணிக்குவாங்க. இது ஃபாரின்ல மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயும் தான். என்ன நம்ம ஊர்ல கொஞ்சம் ஓவரா அடி இருக்கும்.